குளத்துல மட்டும் தான் இவ்வளோ தண்ணி நிற்கும், இல்லை வயல் பக்கம் எங்கேயாவது பார்த்தோம்னா நிறைய தண்ணி நிற்கும். ஆனால் எங்கள் வீட்டுக்குள்ளேயே இவ்வளோ தண்ணி நின்றுதுன்னா வீடு என்ன ஆகும்? இந்த மழையில் தூள் வரவு கிடைக்கிறதே பெருசு. அடுப்பு நல்லா எரியுது, நல்ல வேலை. சமோசா உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. வா, செமையாக வந்திருக்குடி. எங்கள் வீட்டு கொள்ளைய பாருங்க, குளம் மாதிரி இருக்கு. மீனே பிடிக்கலாம் போல இருக்கு, அந்த அளவுக்கு தண்ணி கட்டி நிக்குது. இது வரைக்கும் இந்த மாதிரி வந்ததே இல்லை. ஆமா, ஒரு நாள் கூட இந்த மாதிரி தண்ணி கட்டினதே கிடையாது எங்க வீட்டு கொள்ளையில. அவ்வளோ மழை பெஞ்சிருக்கு நேற்று நைட்டு மட்டும். நாங்க என்ன ஆவோமோ அப்படிங்கிற அளவுக்கு இருந்துச்சு. ஏன்னா காத்துனா காத்து, அந்த அளவுக்கு காத்து. சூறாவளி இப்பதான் எடுத்திருக்குன்னு சொன்னாங்க. ஆனா எடுத்திருக்குன்னு சொன்னதுக்கே எங்களுக்கு அவ்வளோ பாதிப்பா இருந்துச்சு. இன்னும் எடுத்து முடியவே இல்லை. அதுக்குள்ள என்னென்ன ஆக போகுதுன்னு தெரியல. வீட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்று ஒன்றா காலி ஆகிட்டு இருக்குது. வாங்க அப்படியே காமிக்கிறேன் பாருங்க எங்கள் தோட்டத்தில் எவ்வளோ தண்ணி நிற்கிதுன்ட்டு. அப்படியே வாங்க. கொட்டா ஃபுல்லாக அவ்வளோ தண்ணி நிற்கிது. கொட்டா சுற்றி ஃபுல்லாக இந்த பக்கமும் இங்கே பாரு ஸ்விம்மிங் பூல் கொண்டு வச்சுருக்கான் பாரு. ஐயோ, இந்நேரம் ஸ்விம்மிங் பூலில் விழுந்துருப்பேன். நேற்று மழை வருதுன்னு மழைநீர் சேகரிப்பு திட்டத்தெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தோம் திவி. நம்ம வீட்டில் மழைநீர்லாம் சேமிக்க வேண்டாம், வீடே மழைநீராக தான் இருக்குது. வீட்டை சுற்றி தண்ணியா தான். எவ்வளோ தண்ணி நிற்கிது பாருங்க. இது வரைக்கும் கொள்ளையில இப்படி நின்று பார்த்ததே இல்லை சீத்து. அதான் ஏதோ வந்துட்டு எங்கேயோ குளத்துல நிற்கிற மாதிரி ஒரு ஃபீல் வருது எனக்கு. குளத்துல மட்டும் தான் இவ்வளோ தண்ணி நிற்கும், இல்லை வயல் பக்கம் எங்கேயாவது பார்த்தோம்னா நிறைய தண்ணி நிற்கும். ஆனால் எங்கள் வீட்டுக்குள்ளேயே இவ்வளோ தண்ணி நின்றுதுன்னா வீடு என்ன ஆகும்? இந்த பப்பாளி மரம் பாராச்சு, நல்லா காய்ச்ச பப்பாளி மரம் உளுந்து போச்சு. இந்த பப்பாளி மரத்தை நான் நின்றுக்கிட்டே பறிச்சிருப்பேன் பார்த்தீங்களா, ஒரு விலாகில் பார்த்துருப்பீங்க. சூப்பராக இருக்கும் அதோட பழம். இவ்வளோ பெருசுக்கு இருக்கும், அரிஞ்சால் ஒரு விதை கூட இருக்காது. அந்த மாதிரி பப்பாளி மரம் அதுவும் விழுந்துருச்சு. அது விழுந்துச்சே, அதை நாங்கள் சேர்த்து கட்டி வச்சுருக்கோம். அதில் நிறைய காய் வேற வச்சுருக்கு. கிளாப் பண்ணு, கிளாப் 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 பண்ணுங்க, கிளாப் பண்ணுங்க, கிளாப் பண்ணு. நீ ஒன்று பண்ணுவியா சீத்து? அது பண்ணோன்னே கை தட்டுவானே, அது என்னது? என்னது? தரையில் வச்சு எது அடிக்கிறது? காக்கா பரபர விளாடுமா திவி? நம்ம விளாடுமா? காக்கா பரபர, காக்கா பரபர, காக்கா பரபர, காக்கா பரபர, கோழி பரபர. நீ எங்க பறக்கல? வைரமே பத்து 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 ஓடி ஓடி. தெரிஞ்சு விட்டுட்டா வேணும். இவன் நடிக்கிறான்னு தெரிஞ்சு போயிட்டு காலையில இப்படி தூக்கி போட்டிருந்தா பாரு. அங்க பாத்தியா? அண்ணன் தூக்கி வச்சிருக்காங்க பாரு. தங்கம் வயிறு. இப்ப மைண்ட் செட் சரியில்லை அதுக்கு. ஆதார போனி. காலையிலேருந்து மழை உதவே இல்லை, சோன்னு பேஞ்சிக்கிட்டே இருக்கு. இன்னைக்கு ரசத்தை வச்சு கதையை முடிச்சலான்னு பார்த்தா இன்னும் சிக்கன் எடுத்துருவா சொல்லிட்டான். சரி, சிக்கன் வந்துட்டு ரசத்துக்கு வறுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வறுத்தலான்னு நினச்சேன். இல்லை நீ சிக்கன் சமோசா போட்டு கொடுன்ட்டான். இந்த சிக்கன் சமோசா ஐயோ என் காதில் ஒழிச்சிக்கிட்டே இருக்கு. எப்போ நீ போட்டு தருவேன், எப்போ போட்டு தருவேன்னு கேட்டுக்கிட்டே இருந்தான். இது எப்பயில இருந்துன்னா, ஒரு தடவை பாண்டிச்சேரி போயிட்டு வந்தோமா, அப்போ வந்துட்டு தவளை குப்பத்தில் சூப்பு குடிச்சிட்டு சமோசா வாங்கி சாப்பிடலான்னு போயிருந்தோம். ஆனால் அது வந்து சிக்கன் சமோசாவாக ஆயிடுச்சு. ஐயோ, அது டேஸ்ட்டு நாக்கில் ஒட்டிடுச்சு எனக்கு. அது மாதிரி செஞ்சு கொடுன்னு கேட்டுக்கிட்டே இருந்தான். அதுக்கு இன்றைக்கி செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த மழையில் தூள் வரவு கிடைக்கிறதே பெருசு. அடுப்பு நல்லா எரியுது, நல்ல வேலை. என்ன பண்ண போற நிவி? அதெல்லாம் எதுவும் பண்ணிடாத. ஐயோ, ஏதானாலும் உடனே வாயில எடுத்து வச்சிருது. சிக்கன் சமோசா செய்யறதுக்கு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கொத்தமல்லி எல்லாம் கட் பண்ணி எடுத்து வந்து வச்சுருக்கேன். அப்புறம் சிக்கனை வந்துட்டு நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டு கிளறி வச்சுட்டேன். அப்போ தான் அந்த ஸ்மெல்லு வராதுங்கிறதுனால கழுவிட்டு வந்த உடனே அந்த ப்ராசஸ்லாம் செஞ்சு முன்னாடியே வச்சுட்டேன். மைதா மாவும் பிசைஞ்சு வச்சுட்டேன். இதில் வந்துட்டு கொஞ்சமாக நெய் ஊற்றி உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சு 1 மணி நேரம் வச்சுருந்தேன். இது எல்லாமே நாங்கள் போயிட்டு வர கேப்பில் பண்ணதா? ஆமாம், நிவி தூங்கிட்டு இருந்தானா. இவங்க அத்தையும் வினோத், திவி 3 பேரும் வந்துட்டு ஜாமான் வாங்க போயிருந்தாங்க. காய்கறிலாம் வாங்கிறதுக்கு வீட்டில் ஒன்றும் இல்லை. அத்தையோட சுகர் டேப்லெட்டும் முடிஞ்சிட்டு இருந்தாங்களா, சரி போய் வாங்கிட்டு வந்துடுறோன்னு சொன்னாங்க. போய் வாங்கிட்டு வர கேப்பில் இது எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். சட்டி வேற காந்தது. இந்தாங்க அப்பா சாமிங்களா, இதை பிடிங்கப்பா. பாத்திரம் நல்லா சூடாயிட்டு ஃபஸ்ட்டு அப்படியே நம்ம இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டு கிளறி வச்சோம்னா சிக்கன் அதை அப்படியே போட்டுப்போம். அது கூட கொஞ்சமாக மிளகாத்தூள், கொஞ்சமாக மிளகுத்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா, கொஞ்சமாக ஜீரகத்தூள், கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் அப்படியே கலந்துப்போம்.
அது கூட கொஞ்சமாக உப்பு, அப்படியே அது கூட கொஞ்சம் தக்காளி. வாசனை தூக்குதா? அப்படியே 2 பச்சை மிளகாய். இந்த தக்காளியும் சிக்கனும் கொஞ்சம் தண்ணி விடும், அந்த தண்ணியிலே வந்துட்டு நல்லா வெந்துடும். அதனால எண்ணெய் ஊற்றாம வேக வைக்கிறது. நம்மளோட சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இப்போ அது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி. இதை நல்லா வதக்கிட்டு வேகிற வரைக்கும் அதை எப்படி எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கணும். அப்போல்லாம் வந்துட்டு சின்ன பிள்ளையா இருக்கும்போது சிலிண்டரே கிடையாது தெரியுமா? நான்லாம் காலேஜ் படிக்கும் போது தான் வந்து சிலிண்டர் வந்தது. அப்பயும் வந்து எங்கள் வீட்டில் கிடையாது சிலிண்டரு. நீங்களாம் எப்போ சிலிண்டர் வாங்கினீங்க சார்? எங்க வீட்லயும் பயம். ஐயோ சிலிண்டர்லாம் வந்துட்டு பயமா இருக்கும், வெடிச்சிடும், ஐயோ அதெல்லாம் பற்ற வைக்க முடியாது அப்படிங்கிற ஒரு பயம்லாம் இருந்துச்சு. அதனாலே எங்க வீட்டுல எல்லாம் சிலிண்டரே வாங்கவே இல்லை. ஆனா எங்க அம்மாவுக்கு பயம் இல்லை, எனக்கு பயமா இருந்துச்சு. அப்புறம் நான் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் தான் எங்க வீட்டுல சிலிண்டரே வந்தது. அது வரைக்கும் என்ன மழை அடிச்சாலும் வெயிலா இருந்தாலும் எப்பயுமே அடுப்புல தான் சமைப்போம் நாங்க. எங்க அம்மா அந்த விறகு போய் பொறுக்கிட்டு வருவோம். போயிட்டு இந்த முள் காடு எந்த காடாக இருந்தாலும் சரி ஒவ்வொரு கட்டு கொண்டாந்து இந்த மலைக்கு முன்னாடியே வந்து சேர்த்து வச்சுப்போம். அவ்வளோ விறகு சேர்த்து வச்சுருப்போம். இல்லைன்னா நீ சனி ஞாயிறு லீவுக்கெல்லாம் வரும்போது நாங்கள் விறகு பொறுக்க போவோம்ல, நீ கூட வருவீல, அதெல்லாம் ஒரு லைஃப் ஜாலியாக இருக்கும். எல்லாரும் சேர்ந்துட்டு ஒரு கட்டை, ஒரு கயிறு, ஒரு அருவா எடுத்துட்டு ஒரு பைக்குள்ள போட்டு வச்சுட்டு ஸ்கூல் போகிற மாதிரி சனி ஞாயிறு கிளம்பிடுவோம். காலையிலே கிளம்பிடுவோம். 3 மணிக்கு தான் வருவோம் விறகு பொறுக்கிட்டு வந்து சாப்பிடுவோம். அவ்வளோதான். இப்போ நல்லா சுருளாக வதக்கியாச்சு. இது நல்லா வெந்திருக்கும். இதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் அப்படியே வச்சுருவோம். அதே பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிட்டு அப்படியே வெங்காயத்தை சேர்த்து வதக்க போகிறேன். கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக தனி மிளகாய்த்தூள், இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வதக்கிக்கணும். கேட்பீங்க வெங்காயத்தை வதக்கிட்டா அது கூடவே சிக்கனை போட்டு வதக்க வேண்டியதானே அப்படின்னு கேட்பீங்க. சிக்கன் வந்து நல்லா வேகணும். வெங்காயம் வந்துட்டு நமக்கு சமோசாவில் கடிக்கும் போது ஒரு நறுக்கு புறுக்குன்னு ஒரு சவுண்டு வரும் பார்த்தீங்களா, அது மாதிரி சாப்பிடும்போது தான் அந்த சமோசா நல்லாயிருக்கும். நல்லா வெந்துருச்சுன்னா ஒரு மாதிரி இருக்கும். அதனால தான் வந்துட்டு வெங்காயத்தை இப்போ வதக்குறேன். ஃபைனலாக கொத்தமல்லி போட்டுட்டு ஒரு கிளறிட்டு அப்படியே இறக்கி வச்சு ஆற வச்சிடணும். இப்போ வந்துட்டு நான் மாவு பிசைஞ்சு வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இப்போ சமோசா சீட்டு ரெடி பண்ண போகிறேன். ஸோ அதுக்குள்ளே இது ஆறிடும். அவ்வளோதான். நான் உட்காரத்துக்கு இடம் இல்லாமல் அது இது நான் வந்து எப்போயுமே ஸ்டூல் வச்சுருப்போம் பார்த்தீங்களா, அது வந்து மழையில் நனைஞ்சு கொல்லை கடைசியில் கிடக்காது. கொல்லையை இப்போ போய் பாருங்களேன், ஃபுல்லாக தண்ணி கட்டி கிடக்குது. அங்கெல்லாம் போக முடியாதுன்னு சொல்லிட்டு மூட்டையை தூக்கி போட்டு உட்காந்துட்டேன். சமோசா உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போ மேலே சமோசா சீட் ரெடி பண்ணுறதுக்கு மாவை ஃபஸ்ட்டு சேமாக கட் பண்ணிப்போம். நீ பண்ணுறத பார்த்தா இது மாதிரி இருக்குது, புரோட்டாவுக்கு பண்ணுற மாதிரி இருக்குது. ஆமாம், நீ ஒரு தடவை இப்படி தானே பண்ண. எனக்கு புரோட்டா சுட தெரியுங்க. இதை தாங்க சொல்கிறாங்க, எங்கெங்க போடுறீங்க நீங்கள் அப்படின்னு கேட்பாங்க கமெண்ட்ல. எங்கன்னா போடுறீங்க, ஒரு தடவையாச்சும் போட்டு காமிக்கிறீங்களா அப்படின்னு. நானும் பல தடவை கேட்டுட்டேன். அப்படி இருக்கா? இது சேம் சைஸாக இருக்கணுங்கிறதுனால இப்படி கட் பண்ணுறது. இதை நல்லா மெலிசாக உருட்டிக்கணும். அப்போ தான் வந்துட்டு நமக்கு சமோசா நல்லா மொறு மொறுன்னு வரும். இதை ரொம்ப நேரம் போட்டு வைக்கக்கூடாது. போட்ட உடனே அப்படியே பிரட்டி எடுத்துடணும். சமோசா சீட் செய்கிறதுக்கு மைதா மாவுலாம் உருட்டி தேய்ச்சி தோசைக்கல்லில் போட்டு எடுத்துட்டேன். இப்போ நம்ம வந்துட்டு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நம்ம சமோசா சீட்டை இந்த மாதிரியும் கட் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரே மாதிரி இப்படியும் கட் பண்ணி வச்சுக்கலாம்.
ஸோ இதை நம்ம மடிக்கிறத பொறுத்து தான் இருக்குது சமோசா வர்றது. எப்படி வேணாலும் கட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணோன்னா சைடில் அந்த எக்ஸ்ட்ரா பீஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வேஸ்ட் ஆகுது. ஸோ அதனால தான் வந்துட்டு நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலான்னு இது மாதிரியே கட் பண்ணிட்டேன். இது ஃபுல்லாக அப்படியே இந்த ஸ்டஃபிங்கை வைக்க போகிறோம். இந்த மாதிரி ஒட்டிட்டு அப்படியே நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்க வேண்டியதான். சமோசா வேற மாதிரி வந்துருக்கும். ஒன்று ஒன்றா போட்டு எடுக்கிறதுக்கு முடியல, அதனால் மொத்தமாக போட்டுட்டு அப்படியே போட்டு எடுத்துடலாம் அப்படிங்கிறதுனால உள்ளுக்குள்ளே ஸ்டஃபிங் வச்சு மொத்தமாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ போட்டு எடுக்க போகிறேன். அப்படியே கடையில் சொல்கிற மாதிரியே இருக்குது சீத்து சமோசா. சேஃப் எல்லாமே அதே மாதிரி தான் இருக்குது. 65 போட்டாது உனக்கு. 65 சீத்து அங்கேருந்து முடியாரான் சீத்து. ஆஹா 65 தான் முடிக்குமா சமோசாவோட? அதனால தான் அப்படியா? உனக்கு கிடையாதுமா. ஆமாம் கொடுங்க. இந்த மலைக்கு சூடா பிளாக் காஃபி, சூடா சமோசா, சூடா 65. ஒரு புதிதான் திவி தான் இப்போ இதில் என்ஜாய் பண்ணுறது. ஆமாம் 65னா உனக்கு உசுறு. என்ன எனக்கு கொடுக்காம நீங்கள் மட்டும் சாப்பிட்றியா அப்படின்ட்டு சமோசா எடுத்து மாமா கொடுங்க. சாப்பிட்டு பாருப்பா. இதுதான் நாங்கள் இது பாண்டிச்சேரியிலேருந்து வரும்போது சாப்பிட்டு பார்த்தோம். அதுக்குள்ளே இங்கே ஒரு ஆள் காலி பண்ணிடுவான் போல இருக்கே. 65 தான் முன்னாடி முடியும் போல. நிவி நீனு சாப்பிட்ற? நல்லா இருக்காமா? சூப்பராக இருக்கா? நல்லா இருக்காடி. ஐயோ ஆடுது நல்லா இருக்கு. எங்க வீட்ல யாருமே சிக்கன் சமோசா சாப்பிட்டதே இல்லை, கடையிலையும் சாப்பிட்டதே இல்லை. கடையிலையும் சாப்பிட்டது இல்லை. ஆமா நம்ம மட்டும் தான் சாப்பிட்ருக்கோம், அதுவும் அங்கேருந்து வரும்போது. ஆமா அங்கேருந்து வரும்போது நைட் டயத்தில் வந்தோமா, அதனால தான் வீட்டுக்கு வாங்கிட்டு வரல, அப்பயே சாப்பிட்டுட்டு வந்துட்டோம். வீட்டில் வந்து போட்டு கொடுத்தாச்சு. சிக்கன் சமோசாவா அப்படின்னு அவங்களே மனசில் இருப்பாங்க. நல்லா இருக்குல்ல? நார்மல் சமோசா மாதிரி தானே இருக்கு, அந்த ஒரு இது வாசனை எதுவும் இல்லைல்ல. வா செமையா வந்திருக்குடி. பக்காவா இருக்கு. பக்காவா இருக்கு. உப்பு எல்லாமே கரெக்டா இருக்கு. ரொம்ப காரமும் இல்லை, காரம் இல்லாமலும் இல்லை. சூப்பரா இருக்கு. கடை சமோசாவோட நல்லா இருக்கான். சூப்பரா இருக்குல்ல? பைத்தியம் முத்திட்டது. கஷ்டப்பட்டு போட்டதுக்கு அதோட பலன் என்னன்னா, சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னு சொல்றது மட்டும்தான். எவ்வளோதான் கஷ்டப்பட்டாலும் அந்த நல்லா இருக்குன்னு ஒரு வார்த்தை தான் நம்ம மனசை ஆறுதல் படுத்தும். இன்னும் போடணும் அப்படின்னு தோணும். மாமா கடையில போட்டா கூட சாப்பிட மாட்டாங்களாம், நான் போட்டதை சாப்பிட்டுருக்காங்க 2 வார்த்தைக்கோ. அது 2 சமோசா சாப்பிட்டுருக்காங்க. என்னடி? ஓ உனக்கு கொடுக்கலையா? இந்தா சிக்கனே வரலையா? சிக்கன் இருக்காது தங்கம், அதுல அதிகமா இருக்காது. இந்த மலைக்கு வந்து சமோசா போட்டு சாப்பிடணும்னு ஒரு ஆசை, போட்டு ஆசைங்கிறத விட அன்னைக்கு நம்ம சாப்பிட்டோமே அதை வந்து வீட்டில் உள்ளவங்க சாப்பிடணும்னு ஒரு ஆசை. ஆமாம், நானே செய்யணுங்கிற ஒரு ஆசையும் இருந்துச்சு. ஏன்னா இது வரைக்கும் நான் செஞ்சதே கிடையாது சிக்கன் சமோசா. அன்னைக்கு தான் எனக்கே தெரியும் சிக்கன்ல சமோசா இருக்கும் அப்படிங்கிறது. நம்மளும் ட்ரை பண்ணுவோம், இன்னைக்கு ட்ரை பண்ணியாச்சு. திவிக்கு வந்துட்டு 65 ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் மலைக்கு போட்டு கொடுத்தாச்சு. ஆமாம், சூடாக போட்டு கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு
இந்த மழை பெஞ்சாலே எப்பயுமே ஏதாவது சூடாக பண்ணி கொடுமா, காரமாக சூடாக பண்ணி கொடுமான்னு கேட்டுக்கிட்டே இருப்பான். சமோசா விட அவனுக்கு அந்த 65னா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால தான் கொஞ்சமாக எடுத்து கொடுத்து அவனுக்கு போட்டு கொடுத்ததுல அது எனக்கு ரொம்ப திருப்தி. ஓகேங்க, இந்த விளாக் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த விளாகில் பார்க்கலாம். பாய் பாய். வெரி குட். அண்ணா சொன்னாதான் தம்பி சொல்லுவார். அவனே டென்ஷனில் இருக்கான். சரி சரி தங்கம், சரி தங்கம். நீனே வந்துட்டு சரியான மூட் அவுட்டில் இருக்க. நீ இப்போ மணி ஆயிடுச்சு, தூங்குற டைம் தானே? ஆமாம், தூங்குற டைம்.